இந்த குடும்பம் நிறைய தக்காளிகள் வளர்க்கிறார்கள். சில தக்காளிகளை எடுத்துக்கொள்வது அதிகமாக இருக்காது. ஹே தக்காளி நண்பர்களே, நீங்கள் எல்லாரும் இவ்வளவு பெரியவர்களாக இருக்கிறீர்கள், ஆனா முழுக்க பச்சையாக இருக்கிறீர்கள். ஏன் ஒரு பழுத்தது கூட இல்லை? இவ்வளவு தூரம் வந்தேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது. அதேதான் நடந்தது. நேற்று இரவு அந்த திருடன் ஒரு தக்காளியையும் எடுக்காமல் போனான். எனக்கு வேலை சுலபமாகிவிட்டது. உங்கள் பச்சை தக்காளி வகை அற்புதமாக இருக்கிறது. அவை பச்சையாக தெரிந்தாலும் உண்மையில் ஏற்கனவே பழுத்து விட்டது. இந்த வகையை அவன் தெரியாமல் இருந்தது நல்ல விஷயம். இது பச்சையாக தெரிகிறது, ஏனெனில் இதில் குளோரோஃபில் அதிகம் உள்ளது. அவன் அதை ஒரு முறையாவது அழுத்தி பார்த்திருந்தால் அது மென்மையாக இருந்தால் பழுத்து விட்டது என்று தெரிந்திருக்கும். அப்போ காலியாக போகவில்லை. சரி, இப்ப எல்லாம் பழுத்து விட்டதால் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறேன். என்ன என்ன ஏமாற்ற வருகிறாயா? நீ உண்மையிலேயே இந்த மோசமான பச்சை தக்காளிகளை விதைத்திருக்கிறாய். நிறுத்து. நான் ஒரு நன்றாக பழுத்த சிவப்பு தக்காளி. ஆனால் இவை இன்னும் பழுக்கவில்லை. எதையும் பைத்தியமாக செய்யாதே. இன்னும் என்னை ஏமாற்ற முயற்சிக்கிறாயா? நீ பழுக்காத தக்காளிகளை சாப்பிடுகிறாய். சோழனின் விஷம் பிடிக்கும் என்று பயமில்லையா? என்ன விஷம் பிடிக்குமா? பழுக்காத தக்காளிகளில் சோழனின் என்ற இயற்கை விஷம் இருப்பதை தெரியாதா? பழுக்காத தக்காளிகளில் சோழனின் என்ற இயற்கை விஷம் இருப்பதை தெரியாதா? ஒருவர் ஒரே நேரத்தில் அதிகமான பழுக்காத தக்காளிகளை சாப்பிட்டால், குறிப்பாக உணர்வுள்ள குழந்தைகள் அல்லது வயதானவர்கள், அவர்களுக்கு சோழனின் விஷம் பிடிக்க வாய்ப்பு உள்ளது.